கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 10 அதிகாரம் 6 வசனம். 2 கொரிந்தியர் 10:6, 2 கொரிந்தியன்ஸ் 10:6. உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயும் இருக்கிறோம். இப்போ 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, கீழ்ப்படிதல் என்ன நிறைவேறும் போது என்ன நடக்குது, அதுக்கான வெகுமானம் உண்டாகுது. கீழ்ப்படியாமை வரும்போது அதற்கான தக்க தண்டனை உண்டாகிறது. எப்போ கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் வித்தியாசம் தெரியும்னா, கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது தான் கீழ்ப்படியாமை அழகாக மிக தெளிவாக தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எபேசு சபையில் 2 பேர் கீழ்ப்படியாமை போகும்போது மீதி பேருடைய கீழ்ப்படிதல் தெரியக்கூடியதாக பார்க்குறோம். நீங்கள் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19-20 பாருங்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இவனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். என்ன, 2 பேரும் வேற காரியத்துக்கு, கர்த்தருடைய காரியத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால அவர்கள் சிட்சிக்கப்பட்டு அவர்களால் கர்த்தராக சாத்தானை கொண்டு கர்த்தர் அவங்கள டிசிப்ளின் பண்ணி ஒரு கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு வருவதற்கு சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்போ யோசிச்சு பாருங்க, சாத்தானும் கர்த்தருக்கு வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ சாத்தான்ட்ட ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. எதற்காக? சிட்சிக்கப்பட. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படியும் போது, எல்லா எண்ணங்களையும் சிலுவைக்கு நேராக கொண்டு நம்ம கீழ்ப்படியும் போது அது தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் கீழ்ப்படியாமை நீதியுள்ள தண்டனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் இதை குறித்து சொல்லும்போது 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 10 வசனத்தினால, ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். என்ன, நான் உங்களை கண்டிக்க விரும்பல. நீங்கள் மனம் திரும்பி கீழ்ப்படிதலுக்குள்ள வர வேண்டும். ஏன்னா கீழ்ப்படியாமைக்கு வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு பெரிய ஆக்கினை தீர்ப்பு. அதனால நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது அது தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை கொடுக்கிறது. சபை ஒரு பரிசுத்தமாய் காணப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ மற்ற கீழ்ப்படியாமை உள்ளவர்களுக்கு தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பான தண்டனை அவர்களுக்கு உண்டாகும். அப்போ ஒரு கீழ்ப்படிதல் வரும்போது தான் கீழ்ப்படியாமை தண்டனைக்குள்ள வரக்கூடியது. அப்போ இந்த கீழ்ப்படியுதல் கீழ்ப்படியாமை என்ற 2 காரியத்தையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்ம யாரு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இதுதான் நம்மளுடைய அடையாளம். எபேசியர் 2 அதிகாரத்தில் பார்க்கிறோம். நமக்கு சொல்லப்படக்கூடிய அடையாளம் என்ன? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியதான். அப்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்த நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம். அதனால நம்ம இப்போ என்ன ஆயிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். முன்னாடி கீழ்ப்படியாமையின் பிள்ளை, இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளை. அப்போ கீழ்ப்படியாமையின் பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? நீதியான நியாய தீர்ப்பான தண்டனை இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, தேவனோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமைக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை இங்கே சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படிதல் பயத்தினால வரக்கூடிய கீழ்ப்படிதல் அல்ல. கர்த்தர் என்னை நேசிக்கிறார், அவருடைய மனது கோணல் படக்கூடாது என்று சொல்லி ஒரு மனுஷன் விரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்வது தான் கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை என்பது அவங்க சுவாபத்தில் உள்ளது. ஆனால் ஒரு கீழ்ப்படிதல் என்பது என்ன வருது? ஒரு மனது மாறிவிட்டவனாய், ஒரு மனம் திருமணனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியது தான் ஒரு கீழ்ப்படிதல். அப்போ கீழ்ப்படிதல் என்ன பண்ணுகிறது? நீதியின் கனிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படியாமையோ நீதியுள்ள
ஆக்கினை தீர்ப்பு தண்டனையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டையும் மிக தெளிவாக நமக்கு விளக்கி கொடுக்கிறார். இப்போ நீங்கள் யாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இல்லை கீழ்ப்படியாதவங்களா? ரெண்டே ரெண்டு தான். இதில் நடுவில் அப்பப்போ கீழ்ப்படியும் அப்பப்போ கீழ்ப்படிய மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. ஒன்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், இல்லைன்னா கீழ்ப்படியாமல் இருக்கணும். நீங்கள் யாரு? வல்லபிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கீழ்ப்படிதலுக்குரிய ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய நீதியுள்ள தண்டனையை குறித்து பார்த்தோம். இதோ இப்பொழுதே ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு நீதியுள்ள ஒரு கனிகளை கொடுக்கக்கூடிய கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.